அந்த முடி அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த கார்னர், இந்த கார்னரில் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே மேலே ஏற ஆரம்பிக்கும். இல்லை இன்னைக்கு யாருமே வந்து இந்த படியை வாடுறது அப்படிங்கிறது இல்லை, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா அந்த முடியை ரிவர்ஸில் வந்து வார 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 அந்த முடியோட அந்த ஃபாலிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரென்த், இந்த ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆரம்பிக்குது. அண்ட் நிறைய பேருக்கு நடு மண்டையிலேருந்து சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த முடி உதிர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஒரு பக்கம் ஃப்ரண்ட்லேருந்து மேலே ஏற ஆரம்பிக்குது, இன்னொரு பக்கம் நடுமண்டையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. அப்போ மேக்ஸிமம் போனால் சைடில் மட்டும்தான் மொழி இருக்கும். மேலே எல்லாமே வந்து அப்படியே பளபளன்ட்டு வெயிலில் போய் நின்னோம் அப்படின்னா கண்ணு கூசுகிற அளவுக்கு வந்து வழுக்க விழ ஆரம்பிச்சிடும். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்ஃபேக்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேருக்கு பாதி கிரவுண்டு காலியாக தான் இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, புருஷன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புருஷன் ஏதாவது இது பண்ண அப்படின்னா அந்த தலைமுடியை கொத்தா பிடிச்சி அப்படி வந்து இழுப்பாங்களாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேர் முடியில்லாத காரணத்தினால அந்த தலைமுடியை கூட வந்து பிடிச்சி வந்து ஒய்ஃப்னால இழுக்க முடியலையாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் நிறைய பேருக்கு தலைமுடி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலிகல்ஸ், முடிக்கால்கள். ஸோ முடி நம்ம மண்டைக்குள்ள டீப் ரூட்டடாக உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் அந்த ரூட் வந்து லூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி உதிர்வு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஹெரிட்டரி, பரம்பரையாக வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். ஸோ வழுக்க அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர் தான். அதனால நிறைய பேருக்கு முடி உதிர்வு ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் வந்து வழுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, ஹேர் ஆயில், ஸோ கெமிக்கல்ஸ், அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். நிறைய டிவி விளம்பரங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். பட் அதெல்லாமே ஒரு நேச்சுரலாக ஹெல்த்தியான முடி வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. பை கிரேஸ் நம்ம ஏதோ அப்படி பார்க்கும்போது ஓகே இந்த ஷாம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபாலிகல்ஸ் லூஸ் ஆகிட்டு முடி கொட்டுதல் அப்படிங்கிறது அதிகமாகலாம். அதிக மன அழுத்தம், லேடிஸ் பொறுத்த வரைக்கும் மெனோபாஸ் ஸ்டேஜில் லாங் டேர்ம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால, ப்ரீமெச்சூர் ஏஜிங், சில பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து அப்படி ரொம்ப ஒரு வயோதிக தோற்றம் அப்படிங்கிற மாதிரி வரலாம். அண்ட் க்ரானிக் இல்னஸ், ரொம்ப வருஷமாக ஒரு மாதிரி படுத்த படுக்கையாக இருக்காங்க, இம்யூனிட்டி வந்து இல்லை, ஸோ அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் தூக்கம் இல்லை, வாட்டர் இன்டேக் இல்லை, நேரத்துக்கு ஃபுட் எடுக்கிறது இல்லை, இது மாதிரி நிறைய காரணங்கள். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அதிகமாகும். இதனால் கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்வு அப்படிங்கிறதும் டெஃபினட்டாக ஸ்டார்ட் ஆகும். சரி, ஏன் இந்த பிரச்சனை அதிகமாக வருது? நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலுமே சரி, ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருந்தாலுமே சரி, நம்ம லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் எப்படி இருந்தாலுமே சரி, பட் இதெல்லாம் தாண்டி முடி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹேர் ஃபாலிக்கிள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடி வளரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் வந்து நமக்கு தேவை. அதுதான் பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின், அதர்வைஸ் விட்டமின் B7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோட்டினோட டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். ஜெனட்டிக் இருக்கிறவங்களுக்கு ப்ராபப்ளி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு டெஃபினட்டாக முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லை, லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் எஸ், கண்டிப்பாக அவங்களுக்கு பயோட்டினோட டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த டெஃபிஷியன்சினாலுமே என்ன ஆகலாம், அவங்களுக்கு முடி கொட்டுதல் அப்படிங்கிறதும் அதிகம் ஆகலாம். ஏன்னா நம்ம முடியோட ஒரு மேஜர் காம்பனண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஃபாலிக்கிள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் சரி, முடி வளர்றதுக்கும் சரி, கெராட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கெராட்டின்கிற புரோட்டீன் நம்ம பாடியில் நார்மலாக உருவாகிறது இல்லை. இந்த கெராட்டின் புரோட்டீன் தான் அந்த ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, முடி உதிர்வு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு புரோட்டீன். ஸோ இந்த கெராட்டின் நம்ம பாடியில் வந்து உருவாகிறது இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கெராட்டின் நேச்சுரலாக நம்ம பாடியில் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விட்டமின் அதுதான்
விட்டமின் B7 ஆர் பயோட்டின். ஸோ இப்போ நம்ம உடம்புல இந்த பயோட்டின்கிற சொல்லக்கூடிய விட்டமின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கெராட்டினோட புரோட்டீன் சிந்தசிஸ் நம்ம பாடியில் இந்த கெராட்டின் உருவாகிறது வந்து குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ இது குறைய ஆரம்பிச்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹேர் ஃபாலிகல்ஸ் லூஸ் ஆகும். டெய்லி தலை சீவும் போதே ஆட்டோமேட்டிக்காக கொத்து கொத்தா முடி வர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக அப்படியே மெலிஞ்சு போய் ஸோ தலையில் பெருசாக முடியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வெஸ்டீஜில் முக்கியமாக இந்த பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே வந்து லான்ச் பண்ணதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, குயிக்கஸ்ட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். பிகாஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைமாக சப்லிங்குவல் மெத்தடில் கொண்டு வரப்பட்ட பயோட்டின் அப்சார்வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய சப்லிங்குவல் ஸ்ப்ரே. ஸோ இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே இது யூஸ் பண்ணுறதுனால 90% குயிக்காக வந்து இது பிளட்டில் மிக்ஸ் ஆகிட்டு இம்மீடியட்டாக நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது. அதே போல் அப்சார்ப்ஷன் ரேட்டும் இன்னும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெஸ்டீஜ் பிரைம் அப்சார்வேட் பயோட்டின் சப்லிங்குவல் ஸ்ப்ரே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாடினால் பயோட்டின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஆர் கெராட்டினும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ பயோட்டின் முடி வளர்கிறதுக்கு கெராட்டினை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ கெராட்டின் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து டேண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம். ஏன்னா மண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இது சுருங்க ஆரம்பிக்கும் போது அது டேண்ட்ரஃபாக மாற ஆரம்பிக்கும். ஸோ டேண்ட்ரஃபாக மாற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலிகல்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா ரூட் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ முடி உதிர்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் நிறைய முடி கொட்டுதல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ மெயினாக பயோட்டின் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்ன, கெராட்டின் புரோட்டீன் இதை வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயோட்டின் வேணும். ஸோ க்ரோத் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் ஹேர் ஃபாலிகல்ஸ், முடி உதிர்வு வந்து குறையும். அதே போல் ஸ்கின் ஹைட்ரேஷன். ஸோ தலையில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஸ்கின்னோட ஹைட்ரேஷன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு தலையில் எண்ணெய் வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை, நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கெமிக்கல்ஸோட அந்த டென்சிட்டி அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்தும். அந்த சுருக்கங்கள் இது வர வர டேண்ட்ரஃப் ஃபார்மேஷன் ஆகும், ஃபாலிகல்ஸ் லூஸ் ஆகும், ஹேர் ஃபால் வந்து அதிகமாகும். ஸோ மெயின் திங் ரோல் ஆஃப் பயோட்டின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கெராட்டின் இன்க்ரீஸ் பண்ணுது. கெராட்டின் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும், முடி கொட்டுதல் இதை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய பயோட்டின். ஸோ பயோட்டின் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் நாக்கு கடியில் சப்லிங்குவல் மெத்தட் அப்படிங்கிற வகையில் இது நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போகிறோம். ஸோ இதுக்கு நான் டைமிங் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் நாக்கு கடியில் ஸ்ப்ரே பண்ணாலே போகிறோம். பிகாஸ் 0.2 மில்லிகிராம்ஸ் 0.2 ml இதுதான் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டோசேஜ். ரைட். இப்போ அடுத்து ஒரு கொஷின் வரும், சரி எல்லாருக்குமே முடி முளைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ யாரோ ஒருத்தருக்கு தலையில் வந்து முடி இல்லை அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் அங்கே தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக எல்லாருக்குமே முடி முளைக்கும் அப்படிங்கிற கேரண்டியில் நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் சில பேருக்கு இப்போ நம்ம தலையில் வந்து கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வழுவழுன்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரூட் வந்து டோட்டலாக டெட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபாலிகல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த முடி வளர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறையும். சில பேருக்கு தலையில் அப்படி கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக சொர இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொரன்னு இருக்குது அப்படின்னா ரூட் இருக்குது, பட் ரூட்னால வெளில வர முடியல. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம பயோட்டின் ஸ்ப்ரே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கெராட்டின் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால அந்த ரூட் வெளியில் வந்து முடி வளர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன், ஹேர் வீவிங் இந்த மாதிரி இன்னைக்கு போனோம்னா மினிமம் வந்து 1,00,000 ரூபா ஆப்வியஸ்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு செலவாகும். ஸோ யாருக்கு நேச்சுரலாகவே முடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் வரதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரைமில், இன்ஃபேக்ட் 2016 ப்ரைம் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் krill ஆயில். அதுக்கப்புறமா இந்த கேட்டகரிக்குள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெஸ்டீஜ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் ப்ராடக்ட், இதுக்கு பிறகு நிறைய சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் ஹெல்த்தி மைண்ட் அப்படிங்கிறது அவசியம்? பிகாஸ் மைண்ட் எப்படி எந்த அளவுக்கு மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆக்ஷன்ஸ், பிளான்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். எஸ்பெஷலி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நீங்க நெட்வொர்க் உங்களோட பிசினஸா நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்க மைண்ட் எப்போதுமே ஆக்டிவா இருக்கும். ஸோ உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா எஸ், உங்களோட டவுன் லைன்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி ஒர்க் பண்றாங்க, உங்களோட ஒர்க் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா ஹெல்த்தி மைண்ட் செட் அப்படிங்கிறது வேணும். அப்போ ரிவ்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப